தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து ஓமலூர் வட்டார கிராமங்களில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், கடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் தற்போது மாரியம்மன், காளியம்மன் கோவில் திருவிழாக்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் அரசியல்வாதிகள் தவறாமல் கலந்து கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பச்சனப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற அம்மன் கோவில் திருவிழாவில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள், மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டு மக்களை சந்தித்து பேசினர். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியை குறிவைத்து கூட்டணியிடம் பாமக பேசி வருகிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. ஆண்டிப்பட்டியில் செண்டுமல்லி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பூக்களை சாலையோரத்தில் கொட்டும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது செண்டுமல்லி பூக்களின் வரத்து அதிகமாக இருந்துள்ளது. இந்நிலையில் முகூர்த்த நாட்களும் இல்லாததால் ஆண்டிப்பட்டி பூக்கள் சந்தையில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. மேலும் பூக்களை ஏலம் கேட்கும் வெளியூர் வியாபாரிகளின் வருகையும் குறைவாக உள்ளதால் பிரக்தியில் வியாபாரிகள் பூக்களை சாலையோரங்களில் கொட்டிவிடுகின்றனர். திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் புள்ளிமான்கள் அதிக அளவில் வசிப்பதால் அப்பகுதி மக்கள் அதனை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் புள்ளிமான்கள் அதிக அளவு வசித்து வருகிறது. இந்நிலையில் ஆண்மான் ஒன்று அழகமடை கிராமம் அருகே இறை தேடி சென்றபோது அங்குள்ள நாய்கள் அதை துரத்தி கடித்ததில் அந்த மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் இதுகுறித்து அப்பகுதி கிராம மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர் உதவியுடன் அந்த மானை அடக்கம் செய்தனர். இதையடுத்து அழகமடை கிராம பகுதிகளில் புள்ளிமான்கள் அதிக அளவில் வசிப்பதால் அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் அருகே திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் அருகே திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் கோபி தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திராவிட மாடல் அரசின் 2.5 ஆண்டுகள் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் 21 மாற்றுத்திறனாளிகளுக்கு 24 லட்சம் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இலவச ஸ்கூட்டர் வாகனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா, எம்எல்ஏ மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் சாவி வழங்கினார்கள். தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு 30,000 ரூபாயும், இரண்டாவது அணிக்கு 20,000 ரூபாயும், மூன்றாவது அணிக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளி மாவட்ட அலுவலர் உலகநாதன், ஆதி திராவிட நலத்துறை அலுவலர், மாவட்ட விளையாட்டு அலுவலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத் தலைவர் திரு வி.க. தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியை சார்ந்த
ஒன்றிய நகர பேரூர் கழகம் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பல்லடத்தில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் மேடையிலேயே தாக்கிக் கொண்ட வாலிபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கள்ளிமேடு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் தலைமையில் அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் வேலுமணி ஆகியோர் பங்கேற்று நடைபெற்றது. இதில் பேசிய வேலுமணி, அம்மாவின் திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எம்பிக்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்றும் சாடினார். தொடர்ந்து விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது மேடையில் சில வாலிபர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊதிய உயர்வு வேண்டி கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ஒருங்கிணைந்த கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் நலச்சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட தலைவர் சுதா தலைமையில் ஊதிய உயர்வு வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் கொசுக்களினால் உண்டாகும் நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பணி செய்து வருகிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக தினக்கூலியாக ரூபாய் 285 மட்டுமே வழங்கப்பட்டது. தற்சமயம் 365 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இந்த ஊதியம் பெட்ரோல் செலவிற்கு மற்றும் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை. எனவே நாமக்கல் மாவட்டத்தில் ஊராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் திமுக பொதுக்கூட்டத்திற்கு சாலையை மறித்து மேடை அமைக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்காக கண்மாய் கரை ஓரத்திலிருந்து தேனி ரோட்டில் பாதி சாலையை ஆக்கிரமித்து மேடை அமைத்துள்ளனர். இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை முருகன் கோயில் அருகே ஒரு வழி பாதையாக மாறியுள்ளதால் வாகனங்கள் அப்பகுதியை கடந்து செல்ல வழியின்றி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்செயல் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.